ஜீபும்பா போட்டாச்சு, கதையெல்லாம் நிஜம் பேச வந்தாச்சு. மீன்கள் எத்தனை மீன்கள் அடி? ஆஹா, என்ன ஒரு அருமையான இயற்கை காட்சி! பறவைங்க எவ்வளவு அழகா பறந்துட்டு இருக்குங்க. எவ்வளவு அழகான குளம்! அடடே, அந்த குளத்துல வாத்துகள் நீந்திட்டு இருக்கு. பக்கத்துல போய் பார்க்கலாமா? எவ்வளவு சந்தோஷமா இந்த வாத்து நீந்திட்டு இருக்கு பாரேன். அட, அங்க பாருங்களேன், குளத்துக்கு உள்ளார தாய் மீனும் அதோட குட்டி மீனும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. வாங்க, அவங்க எங்க போறாங்கன்னு உள்ள போய் பார்க்கலாமா? அம்மா அம்மா, நம்ம எங்கம்மா போறோம்? இன்னைக்கு நான் உனக்கு நம்ம குளத்தை சுத்தி காட்ட போறேன். ஐ, ஜாலி! ஆனா நீ நான் சொல்ற பேச்சு கேட்டுட்டு என் கூடவே இருக்கணும். அப்பதான் எல்லா இடத்தையும் நான் உனக்கு சுத்தி காட்டுவேன். சரியா? சரிம்மா, நீங்க சொல்ற பேச்சு கேக்குறேன். எவ்வளவு தண்ணி இருக்கும் அம்மா! இது பூராவும் நம்ம வீடம்மா. இல்ல இல்ல, இங்க நிறைய மீன் வகைகள் இருக்கு. நம்ம போல சிறிய மீன்கள், பெரிய மீன்கள், ஏன் நம்மையே சாப்பிட்டு விடக்கூடிய அளவுக்கு பெரிய மீன்கள் கூட உண்டு. எப்பவும் நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஆமாமா, இது என்ன மீன்மா மீசையெல்லாம் வச்சிருக்கு? இதுதான் கெளுத்தி மீன். இதுக்கு பெரிய மீசை இருக்கும், கழுத்துல முள் இருக்கும். முள்ளை பயன்படுத்தி அது தன்னோட எதிரியை தாக்கும். அப்படியா? ஆச்சரியமா இருக்கேம்மா. இது மட்டுமா, இன்னும் நிறைய மீன்களை காட்டுறேன் பாரு. இங்க பாரு, இதுதான் கொரவை மீன். வழவழப்பா இருக்கும். குளத்து சேத்துல இருந்து உணவை சாப்பிடும். அட, பார்க்கவே அழகா இருப்ப. அம்மா, நம்ம குளத்துலயே பெரிய மீன் எதுமா? அதுவும் அங்க போற விரால் மீன் தான். கொஞ்சம் ஏமாந்தா அது நம்மையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுடும். அதுகிட்ட கவனமா இருக்கணும். இனிமே நான் எப்பவுமே கவனமா இருப்பேம்மா. அம்மா, பயமா இருக்கு, ஏதோ ஒண்ணு பாம்பு மாதிரி வருது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா அம்மா அம்மா. பயப்படாத, அது பாம்பு இல்ல, அது நம்மளோட நண்பன் தான். இதோட பேரு ஆரா மீன். இது சேத்துக்குள்ளேயே தான் இருக்கும். அப்படியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். வெள்ளை வெள்ளையன்னு இருக்கிறது இது யாருமா? இதுவா? இது உழுவ மீன். வேகமா நீந்தும், வாய் பெருசா இருக்கும். அம்மா மீனும் குட்டி மீனும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பினாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில நல்ல மழை பெஞ்சுது. ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. நம்ம குளம் என்னாச்சுன்னு பாப்போமா? அடடே, குளம் நிறைஞ்சு தண்ணி வெளியே வருதே. நம்ம அம்மா மீனும் குட்டி மீனும் என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? குளத்துல இருக்கிற எல்லா மீன்களும் எங்கேயோ கிளம்பிட்டாங்களே. அடடே, அவங்க குளத்தை விட்டு கீழே இறங்குறாங்களே. வாய்க்கால் வழிய வேகமா போறாங்களே. ஐயோ, ஆத்துல கலந்துட்டாங்களே.
அவங்க எங்கே போறாங்க? ஒருவேளை கடலுக்குள்ள போறாங்களோ? வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். யாரும் கடலுக்கு போகாதீங்க. ஏம்மா? கடல் நீர் முழுக்க உப்பு தண்ணி, அதுல நம்மால மூச்சு விட முடியாது. அதனால நம்மால அங்க உயிர் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம எல்லாரையும் பிடிச்சு விழுங்கி விடக்கூடிய சுறா மீன், திமிங்கலம் போன்ற பெரிய பெரிய மீன்கள் கூட இருக்கு. அதனால நாம இந்த ஆறும் கடலும் சேர்ற இந்த இடத்துலயே நின்று வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படியாம்மா? நம்ம இங்கிருந்தே வேடிக்கை பார்க்கலாமாம்மா? கடல்ல என்னென்ன வகையான மீன் எல்லாம் இருக்குமா? திமிங்கலம், சுறா, வாளை, கடல் குதிரை, கடலாமை, இப்படி பல வகை உயிரினங்கள் இருக்கு. மீன்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துச்சிங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அவங்க தன்னோட இருப்பிடமான குளத்துக்கே திரும்பி வந்து சேர்ந்தாங்க. மீன்களை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? மீன்களின் உடல் படகு வடிவத்துல இருக்கும். மீன்களுக்கு துடுப்புகள் உண்டு. மீனின் வால் பகுதியும் துடுப்பு போலவே செயல்படுது. அதனால மீன்கள் ரொம்ப சுலபமா நீந்துதுங்க. மீன்களுக்கு தோல் கிடையாது, செதில்கள் தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மீன்கள் நம்ம போல மூக்கின் மூலமா சுவாசிப்பது கிடையாது. அவை தங்களுடைய செவில்கள் மூலம் தான் சுவாசிக்கின்றன.